1920களின் பரிசுக்கு மறுபயணம் செய்யுங்கள். அந்த காலத்தில் எஃபில் கோபுரம் ஏற்கனவே புதுமை மற்றும் பிரெஞ்சு பெருமையின் ஒரு சின்னமாக இருந்தது. ஆனால் ஒருநாள் பாரிஸ்வாசிகள் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார்கள். இரவு பொழுதில் அந்த இரும்பு மலை மீது சாதாரண விளக்குகள் அல்ல, சீட்ரோன் என எழுதிய மாபெரும் எழுத்துக்கள் பிரகாசிக்கத் தொடங்கின. இது ஒரு சாதாரண விளம்பர யுக்தி மட்டுமல்ல, அது ஒரு மைல்கல் அளவிலான மார்க்கெட்டிங் முயற்சியாக இருந்தது. இந்த யோசனை புகழ்பெற்ற கார் நிறுவனத்தின் நிறுவனர் ஆண்ட்ரே சிட்ரோயனிடம் இருந்து வந்தது. அவர் துணிச்சலான யோசனைகளில் நம்பிக்கை கொண்டவர். அவரது பிராண்டு ஒளிர வேண்டும் என்ற அவருடைய கனவிற்கு இது ஒரு சிறந்த வழியாக இருந்தது. 1925 முதல் 1934 வரை எஃபில் கோபுரம் உலகின் மிகப்பெரிய விளம்பரத் தளமாக மாற்றப்பட்டது. 2,50,000 மின் விளக்குகளை பயன்படுத்தி சிட்ரோன் என்ற பெயர் இரவின் இருண்ட வானில் மைல்களுக்கும் அப்பால் படிதான் பிரகாசித்தது. இதை பாரிஸ் மட்டுமல்ல, உலகமே கவனித்தது. மார்க்கெட்டிங் துறை வெறும் வளர்ச்சியடைந்த காலகட்டத்தில் சிட்ரோயன் தனது பிராண்டை மறக்க முடியாததாக மாற்ற ஒரு துணிச்சலான வழியை கண்டுபிடித்தார். எஃபில் கோபுரத்தின் பொறியியலாளரான குஸ்டாவ் எஃபிலும் இந்த திட்டத்துக்கு அனுமதி அளித்தார். இந்த ஒத்துழைப்பு எஃபில் கோபுரத்தை கலை மற்றும் அறிவியல் சின்னமாக இருந்ததிலிருந்து புதுமையின் ஒளிக்கதிராக மாற்றியது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இது ஒரு கட்டிட அதிசயமாக இருந்ததுடன், துணிச்சலும் சிருஷ்டித்திறனும் நீண்டகால பாரம்பரியத்தை உருவாக்கும் என்பதற்கான சான்றாகவும் இருந்தது. இன்று கூட அந்த பிரகாசமான விளம்பரம் ஒரு நெகிழ்ச்சியான வரலாற்றின் துணிச்சலான ஒரு பகுதியாக விளங்குகிறது. சில சமயங்களில் மிகப்பெரிய சாதனைகள் மிகத் தெளிவான ஒளிகளை உருவாக்குகிறது என்பதற்கான நினைவூட்டலாக.